வணக்கம். இன்றைய பதிவு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அழகா ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோட வாழணும். இது எல்லாத்துக்கும் உள்ள ஆசை. அப்போ இப்படி வாழணும் அப்படின்னா நம்ம முதல்ல கவலை இல்லாம வாழணும். நைட்ல 6 மணி நேர தூக்கம் அவசியம். தூங்கணும். 3 நேரம் உணவை சாப்பிடணும். அதுவும் இயற்கை சார்ந்த உணவு, கெமிக்கல் கலவாத இயற்கை சார்ந்த உணவை சாப்பிடணும். உடற்பயிற்சி, அதாவது உடல் உழைப்பு வேணும். உடல் உழைப்பு இல்லாதவங்க உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் கரெக்டா இருந்தா, அதாவது உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், ஆனந்தமான மனநிலை, இவ்வளவு இருந்தா நம்ம ஆரோக்கியமா நீண்ட நாட்கள் வாழலாம், அழகாவும் வாழலாம். இது எல்லாம் சரியா இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம். எனக்கு காலையில பசிக்கல, நிறைய பேர் சொல்றாரு காலையில பசிக்கல. பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகள்ல இருந்து சாதாரணமா வீட்டுல இருக்கிறவங்க முதல் கொண்டு சொல்ற வார்த்தை தான், காலையில எனக்கு பசிக்க மாட்டேங்குது, அதனால நான் மதிய சாப்பாடாக சாப்பிடுவேன் அப்படின்னு. இப்படி பசிக்கல அப்படின்னாலே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல அவங்களுக்கு ஒரு நோய் உண்டு, காலையில சாப்பாடை தவிர்த்தா. இப்ப காலையில சாப்பாடை பசிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது, பசிக்க வச்சு சாப்பிடணும். ஏதாவது காலையில எழுந்து உடற்பயிற்சி பண்ணணும், ஏதாவது பண்ணி சாப்பிடணும். அதுவும் நல்லா சாப்பிடணும். நல்ல ஆரோக்கியமான உணவை, சத்தான உணவை நல்லா சாப்பிடணும். ஏன்னா நமக்கு வெளியே இருந்து சில ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சாலும், சூரியன்கிட்ட இருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சாலும், இயற்கையிலிருந்து கிடைச்சாலும், அதை வாங்கக்கூடிய சக்தி சித்தர்கிட்ட இருந்து நம்மகிட்ட கிடையாது. அப்ப நம்ம உணவுல இருந்தா நம்ம சக்தியை எடுக்கணும். அப்போ உணவு தான் நமக்கு ரத்தத்தை கொடுக்கும். ரத்தம் உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஓடணும். நல்லா எவ்வளவு ஸ்பீடா ஓடணுமோ ஓடணும். ஓடனா தான் உங்களுக்கு தடையில்லாத ஓட்டம் இருந்தா தான் உங்களுக்கு எந்த நோயும் வராது. உச்சி முதல் பாதம் வரைக்கும் ரத்தம் சுத்தமா ஓடிக்கிட்டே இருக்கணும். அது சுத்தமான ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கணும். இப்ப அழகா இருக்கணும்னாலுமே சுத்தமான ரத்தம் வேணும். உடற்பயிற்சி, உணவு, உடற்பயிற்சி இது இருந்தாதான் உங்களுக்கு ரத்தம் கிடைக்கும். நிறைய பேத்துக்கு ரத்தத்தோட அளவு குறைவா இருக்கு, ஹீமோகுளோபின் அளவு குறையா இருக்குங்க. சிலவங்க புஷ்டியா இருக்காங்க, அவங்களுக்குமே ரத்தத்தோட அளவு கம்மியா தான் இருக்கு. வாத நீர்னால உடம்பு ஊதி போய் உப்பு போய் இருக்கு, வாயு வாத நீர்னால. இப்ப அவங்களுக்கு உடல் உழைப்பு, உடற்பயிற்சி வேணும். நல்லா வாக்கிங், உடற்பயிற்சி பண்ணணும். காலையில ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். இப்போ உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், ஆனந்தமான மனநிலை, இவ்வளவு இருந்தா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். உணவு அதாவது சீனியில செஞ்ச, சுகர் சீனியில செஞ்ச எந்த உணவையும் அதிகமா எடுக்கக்கூடாது. விருந்தும் மருந்தும் 3 நாள். விருந்து சாப்பிட்டாலும் 3 நாளும் சாப்பிடணுங்க, மருந்து சாப்பிட்டாலும் 3 நாளும் சாப்பிடணும். ஆனா நம்ம இன்னைக்கு தினசரி விருந்து சாப்பிடுறோம், தினசரி விருந்து சாப்பிடுறோம். தினசரி மருந்து சாப்பிடணும், மருந்தையும் சாப்பிடுறோம். அப்போ தினசரி விருந்து, தினசரி மருந்து. அந்த விருந்து உணவாவது நல்ல உணவா இருக்கணும். நம்ம உடம்பு எளிதா ஜீரணம், செல்கள் எளிதா ஜீரணமாக்கக்கூடிய எளிதான உணவா, இயற்கை சார்ந்த உணவா இருக்கணும். இப்படி சாப்பிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். பாக்கெட்ல உடைச்ச எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. பேக்கரி ஐட்டங்கள், ஸ்வீட் கடை ஐட்டங்கள், லாலா கடை ஐட்டங்கள், இந்த மாதிரி எண்ணெய் அதிகமா சேர்ந்த டால்டா, நெய், இந்த மாதிரி அதிகமா சேர்ந்த உணவை தவிர்க்கணும். அப்போ உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, உறக்கம், 6 மணி நேரம் தூக்கம் அவசியம் தேவை. 6 மணி நேரம் தூக்கம் உனக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நைட்ல ஹோமியோபதி மருந்து ஓபியம்னு ஒண்ணு இருக்கு, ஓபியம் 200 பொட்டன்சில சாப்பிடுங்க. நைட்ல எடுங்க. இல்ல அதையும் எனக்கு வரமாட்டேங்குன்னா அர்சானிக்கால் பார்த்து சேர்த்துடுங்க. அர்சானிக்கால் 30 பொட்டன்சில இது கூட சேர்த்துடுங்க. இதுல ஒரு 5 உருண்டை, அதுல ஒரு 5 உருண்டை சாப்பிடுங்க.
அப்படி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி, சாமம் இல்ல, ஒரு 30 சேர்த்து எடுங்க, இந்த 3ஐயும் சேர்த்து எடுங்க. ஏன்னா ஓபியத்திலே தூக்கம் வந்துடும் சாதாரணமா. வரல அப்படின்னா அர்சானிக் பார்த்து சேர்த்துடுங்க. அர்சானிக் பார்த்துலையும் தூக்கம் வரல அப்படின்னா சாமம் இல்ல, அது ஒரு 30 பொட்டன்சில சேர்த்துடுங்க. இதுல 5 இதுல 5 இதுல 5 3 உருண்டை 15 உருண்டை சாப்பிட்டு படுங்க. கண்டிப்பான முறையில் தூக்கம் வரும். இப்படி எப்படியாவது தூங்கணும். அதனால உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், ஆனந்தமான மனநிலை, இதையெல்லாம் வச்சிங்கன்னா இந்த பூமியில அழகா ஆரோக்கியமா நீண்ட நாட்கள் வாழலாம். மேலும் ஒரு நல்ல பதில பார்ப்போம். நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய எல்லா நோய்க்கும் மருந்து இல்லாம ஆரோக்கியத்தை பெறதுக்கு அதுக்கும் போட்டிருக்கேன். ஹோமியோபதி மருந்துகளும் போட்டிருக்கேன். எல்லா நோய்க்கும் போட்டிருக்கேன். போய் பாருங்க. ஏதாவது உங்க சந்தேகம் இருந்தா போன் அடிச்சு கேளுங்க, நான் உங்களுக்கு தகவல் தாரேன். மருந்து மாத்திரை ஹோமியோபதி வேணும், ஆரோக்கியமா தகவல் வேணும்னாலும் நான் மருந்து அனுப்பி வைக்கனாலும் கொரியர்ல அனுப்பி வைக்கேன். நம்ம ஆரோக்கியம் நம் கையில். மேலும் ஒரு நல்ல பதிவு. நன்றி.